محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصفياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மாண்பிற்கும் மரியாதைக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, குதுவான்களே, என் அருமை சகோதரர்களே, ஷாதுரியா தரீகாவினுடைய இந்த மனாக்கிபு தமாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஷாதுரியா தரீகா அல்லாத என்னுடைய மிகவும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மற்ற மக்களுக்கு சொல்லும்படி ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறார். நபியே, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். வந்திருப்பது போல நபியே, நீங்க இதை சொல்லத்தான் வேண்டும், நான் சொல்வதாக. குர்ஆன்ல எல்லாமே அல்லாஹ் இறக்கிய ஆயத்துகள் தான். ஆனால் எல்லா ஆயத்துகளுக்கும் குல் சொல்வீராக என்று இல்லை. எதுக்கெல்லாம் குல் என்று வருகிறதோ அது மிகவும் விசேஷத்துக்குரிய. அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமைகளை பற்றி சொல்லக்கூடிய சூரா தான் சூரத்துல் இக்லாஸ். அதை ஒரு தடவை ஓதினா 10 ஜுஸுகள் ஓதிய நன்மை, 3 தடவை ஓதினால் ஒரு குர்ஆனையே கத்தம் செய்த நன்மை. அந்த அளவுக்கு அதுல அல்லாஹ்வுடைய ரகசியம் பொதிந்திருக்கிறது. அந்த ஆயத்தை எப்படி தொடங்குது தெரியுமா? குல், நபியே நீங்க சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஒருவன் தான் என்று ஆரம்பிக்குது. இந்த மாதிரி என்னென்ன ஆயத்துகள் எல்லாம் குல் என்று வருகிறதோ அந்த அனைத்துமே மிகவும் விசேஷத்துக்குரியது. அதே போல குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆயத்துகளும் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆயத்து தான். எல்லாரும் அறிந்து விளங்கி அமல் செய்யத்தான். ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய விஷயம் அது மற்ற ஆயத்துகளை விட மிகவும் விசேஷமானது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுடைய கண் முன்னிலையில இருக்குது தானே என்று எங்கட இந்த குருட்டு கண்ணுக்கு தெரிபடுவதுதான் குர்ஆன் என்று நாங்கள் முடிவெடுத்தா நாங்கள் எங்கேயோ போய்விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு என்ன விளக்கங்களை தந்தார்களோ அதை சஹாபா பெருமக்கள் அதை எடுத்து என்னென்ன விளக்கங்களை தாபியங்களுக்கு விளங்கப்படுத்தினார்களோ அதை தாபியங்களிடத்திலிருந்து தாபியங்கள் அவர்களை சந்தித்து கால் மடித்து உட்கார்ந்து என்னென்ன விளக்கங்களை பெற்றார்களோ அதை அவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த ஹிஜ்ரி 200களில் வாழ்ந்தவர்கள் என்னென்ன விளக்கங்களை எடுத்தார்களோ, ஹிஜ்ரி 300களில் வாழ்ந்தவர்கள் 200களில் வாழ்ந்தவர்களிடத்தில் என்னென்ன விளக்கங்களை எடுத்தார்களோ, இப்படி சொல்லிக் கொண்டு போனா 1400வது வருஷம் வரையில என்னென்ன விளக்கங்கள் நேரடியாக கொடுக்கப்பட்டதோ அதுதான் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய
விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்களும் அடங்குகிறார்கள், தாபியூன்கள் அடங்குகிறார்கள், தபஅத் தாபிஈன்கள் அடங்குகிறார்கள். இந்த 3 கூட்டத்துக்குள்ளே மதுஹபுடைய 4 இமாம்களும் வந்து விட்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த மதுஹபுடைய ஃபிக்ஹுடைய உலமாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் முஹத்திதீன்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 190 சொச்சத்துல பிறக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னால் 200களில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 300க்கு பின்னால் அவங்க பிறந்து 200ல எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள், இமாம்கள், அவுலியாக்கள் என்ன சொன்னார்களோ என்ன செய்தார்களோ அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் இவர்கள் ஃபிக்ஹ் கலையில, அவர்கள் ஹதீஸ் கலையில. இப்படியே 400 வருஷம் தாண்டிய உடனே ஹிஜ்ரி 471வது வருஷம் குத்புல் அக்தாப் கௌதுல் அஅலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? புதுசா ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருப்பாங்களா? ஷாஃபி இமாம கண்ணியப்படுத்தாம இருந்திருப்பாங்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணியப்படுத்தாம இருந்திருப்பாங்களா? எப்படி இருந்திருப்பாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஹிஜ்ரி 470 வரையில யார் யாரெல்லாம் என்னென்ன விடயங்களை போதிச்சிட்டு போனாங்களோ அந்த அவ்வளவு விடயத்தையும் கண்ணியத்தோடும் அதவோடும் மரியாதையோடும் எடுத்து நடக்க ஆரம்பித்தார்கள், எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். மாபெரும் குத்துபானியத்தின் உச்ச நிலையை அடைந்தார்கள். அதுக்கு பின்பு ஹிஜ்ரி 500 சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 591 குத்புல் அக்பர் கௌதுல் அஷ்ஹர் உஸ்தாதுல் ஆரிஃபீன் அல் வலியுல் கபீர் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த காலத்துல பெரிய முஹத்திதீன்களும் இருந்தாங்க, ஃபுகஹாக்களும் இருந்தாங்க, ஹாஃபிதுகள் இருந்தாங்க. 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடமாக்கியவங்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா ஒருத்தரையும் எங்களுக்கு தெரியாது. நான் இவ்விடத்துல 3 பேரை தானே சொன்னேன். குத்துபு